குக் வித் கோமாளி அந்த ஷூட்டிங்காக நான் போயிருந்தேன். மாகாப்பா ஆனந்த், கானா வினோத், புகழ், அன்சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்கி, எஸ்பெஷலி இந்த மாகாப்பா ஆனந்த்ன்ற குடிபோதையில் வந்து அடித்து இரும்பு அடியால் தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு, வலது காலில். புகழ், கானா வினோத் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை ரொம்ப உருவகேலி பண்ணி என் கூட சண்டை போட்டு ஆரம்பத்திலேருந்து என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தகாத வார்த்தையால் திட்டி, மாகாப்பா ஆனந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு நான் வரமாட்டேன், நான் அவனை வெட்டிடுவேன், குத்திடுவேன். வணக்கம், நான் பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட். பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு முக்கிய பங்கு வச்சேன். நான் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர். நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஏப்ரல் 10ஆம் தேதி EVP ஃபிலிம் சிட்டியில் குக் வித் கோமாளி அந்த ஷூட்டிங்காக நான் போயிருந்தேன். போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாகாப்பா ஆனந்த், கானா வினோத், புகழ், அன்சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்கி, எஸ்பெஷலி இந்த மாகாப்பா ஆனந்த்ன்ற குடிபோதையில் வந்து அடித்து இரும்பு அடியால் தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு, வலது காலில். இதன் காரணமாக அருகில் உள்ள நஸ்ரத் காவல் நிலையம், நஸ்ரத்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் போட்டு CSR காப்பி போட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குக் வித் கோமாளி கேமராவிலே அது எல்லாமே பதிவாயிருக்கு. அவங்க என்னை அடித்தது, தாக்குனது. காவல் ஆய்வாளர் வந்து ஆக்சுவலாக ஆய்வு பண்ணணும், பேசணும். அதுக்கான நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு. நான் நல்லா வளர்ந்து வர்றேன். பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல பேர் வாங்கின ஒரு நபர். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ன்றவர் ஒரு பொறாமை கொண்டு புகழ், கானா வினோத் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை ரொம்ப உருவகேலி பண்ணி என் கூட சண்டை போட்டு ஆரம்பத்திலேருந்து என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தகாத வார்த்தையால் திட்டி, நான் ஏன் கேள்வி கேட்க போனதுக்கு கானா வினோத்தும் புகழும் சேர்ந்து அடித்தாங்க. இந்த பிரச்சனையை என்னன்னே விசாரிக்காமல் மாகாப்பா வினோத், மாகாப்பா ஆனந்த் கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ராடால் எரிஞ்சு எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. மாகாப்பா ஆனந்த் மேலேயும் எனக்கு ரத்த காயத்தை ஏற்படுத்திய மாகாப்பா ஆனந்த், புகழ், கானா வினோத், அன்சார் இவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். காவல் நிலையத்தில் வந்து CSR காப்பி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். என்ன மாதிரி வளர்ந்து வர நிறைய இளைஞர்களை இவங்களே வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸில் நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருந்தேன். சீசன் குக் வித் கோமாளிலையும் மக்களை மகிழ்விச்சு நான் பெரிய லெவல் போயிடுவேன். என்னை இந்த வாய்ப்பை விட்டு தள்ளணும்னே பிளான் பண்ணி குக் வித் கோமாளியோட வாய்ப்பு எனக்கு பறி போயிடுச்சு. ஏன்னா அவங்க சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புகழ் வேணும், மாகாப்பா ஆனந்த் வேணும் அப்படின்ற காரணத்தினால 2-3 பேர் வேணுன்றனால என்ன ஒரு ஆளை வந்து எனக்கு வாய்ப்பு வந்து புகழ்னாலையும் மாகாப்பானாலையும் என்னோட வாய்ப்பு பறிக்கப்பட்டுச்சு. எனவே நான் மக்கள் மத்தியில் நான் போயிருக்கேன். இந்த மது போதை கொண்டு வளர்ந்து வர்ற ஒரு கலைஞரையும், அதுவும் நான் ஒரு மருத்துவருங்க, ஒரு மதுரைக்காரை, தைரியமானாலே எனக்கே இந்த நிலைமைனா அப்பாவி இளைஞர்களை மாகாப்பா போன்ற நபரும் புகழ் போன்ற நபர்களும் குக் வித் கோமாளியில் புகழ் வந்து யாருமே வரவிடாமல், ஈவன் குறைசியே டாமினேட் பண்ணி வரவிடாமல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, குறைசியாக இருக்கட்டும், மற்ற நபர்கள் வளர்ந்து வரக்கூடாதுன்னு தொடர்ந்து வந்து மது போதையில் வந்து பார்த்தீங்கன்னா புகழும் மாகாப்பாவும் நிறைய பேரை தாக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா சார்? சேனல் சைடில் எல்லாருக்குமே தெரியும், சேனல் சைடு இருக்காங்க. பட் நம்ம சேனலை தப்பு சொல்ல முடியாது. நம்மளை தாக்குனது வந்து புகழும் மாகாப்பா ஆனந்தும், ஓகேங்களா, அந்த கானா வினோத் தான். அவங்க தான் மெயின். இப்போ எனக்காக நான் தான் குரல் கொடுக்க முடியும். சேனல் சைட்லேருந்து என்ன சார் பண்ணுவாங்க? நாம அவங்கள வந்து தப்பு சொல்ல முடியாது, ப்ரொடெக்ஷன் தப்பு சொல்ல முடியாது. சேனல் வந்து நம்மளை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் இவங்க தான் சார் பொறாமை. சார் CSR காப்பி போட்டிருக்காங்க சார். அவங்கள வர சொல்லியிருக்காங்க. புகழ், கானா வினோத், மாகாப்பா யாருமே இன்னைக்கு காலையில் வரம்னாங்க, வரல. நேற்று நைட்டு ஷூட்டிங் கெட்டக்கூடாது, குக் வித் கோமாளி ஷூட்டிங் கெட்டக்கூடாதுன்றக்காக நேற்று நைட்டு யாருமே அவங்க காவல் நிலையத்தில் ஆஜராகலை. நான் இதுக்காகவே மதுரையிலேருந்து வந்து இங்கே தங்கி நான் காலையில் வந்தேன். காலையிலையும் வரல, வேணும்னே அலக்கழிக்கிறாங்க. இவங்க மட்டும் மாகாப்பா மட்டும் காவல் நிலையத்தில் வரல. நான் கண்டிப்பாக கமிஷனர் ஆஃபீஸ் போவேன். இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்கள் மொழி எடுத்துகிட்டு போவேன். கமிஷனர் ஆஃபீஸ் போவேன். இவங்களும் பார்ப்பேன், DCயும் பார்ப்பேன், டெபுட்டி கமிஷனரையும் பார்ப்பேன், முடிஞ்சா கமிஷனரை கூட பார்ப்பேன். இந்த கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் மாகாப்பா ஆனந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு நான் வரமாட்டேன், நான் அவனை வெட்டிடுவேன், குத்திடுவேன் வெளியில் பேசிக்கிட்ட மாதிரி எனக்கு காதுக்கு வந்துச்சு. மாகாப்பா வந்து நான் பெரிய நபர், மாகாப்பா திவாகரான்னு பார்த்தா எனக்கு தாங்க மக்கள் செல்வாக்கு. ஓகேங்களா, மாகாப்பா மாதிரியோ புகழ் மாதிரியோ நான் விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாத்தலை. பொய்யான விளம்பரங்கள் பண்ணி ஏமாற்றி மக்கள்கிட்ட நான் எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. நான் என் திறமைனால மட்டுமே வந்து எனக்கு நல்ல மார்க்கெட் சார், அதுதான் சார் வைத்தறிச்சேன். சார் பொறாம குக் வித் கோமாளி வந்துட்டேன்ல, அடுத்தடுத்து என்னையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சேனல் அப்படின்ற ஒரு பொறாம சார், வைத்தறிச்சல் சார். அதனாலதான் புகழ் நான் காலையில போன உடனே வைத்தறிச்சல். குறிப்பா அந்த நடிப்பு அரக்கன்னு சொல்றீங்களா, குக் வித் கோமாளி ஃபுல்லா நடிப்பறக்கன் பதிவாச்சு. அதெல்லாம் வந்து புகழுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன ரீசன்னா, சமயம் பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடிச்சிட்டேன் சார், பிக் பாஸ் போயிட்டு சார், போன உடனே உங்களுக்கு கண்ணை உறுத்திடுச்சு சார், வயிறு எரியுது சார் புகழுக்குலாம். உன் திறமையை நீ காட்டு. வாய்ப்பு வந்து போகும்ன்றதுனால கண்டிப்பா சார், நான் உள்ள போனேன்னா என்னோட கண்டென்ட் ப்ரொமோ ஆகும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. என்னோட அளவு நடிப்பு வந்து புகழுக்கோ மாகாப்பாவுக்குலாம் நடிப்பு இருந்தால் எங்கேயோ போயிருப்பாரு.
மாக்காப்பா சீனியர் சார், வயசுலையும் சரி சார். நாங்கள் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்பே அவர் ஆங்கரிங் பண்ணார். இன்ன வரையும் ஆங்கராக தான் இருக்காரு. இவரோட என்னதுக்கு என்னைக்குமே ஆங்கரை விட்டு தாண்ட மாட்டார். ஆங்கர் இருந்து கீழே போவார். ஏன்னா மடிபோதை, கெட்ட பழக்கம், போட்டி, பொறாம அம்புட்டு இருக்கு. மாக்காப்பா பற்றி மக்களுக்கு தெரியவே இல்லை சார். சார் ஒரு மது போதையில் இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் என்னையவே மக்கள் கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கேன், பத்திரிகை கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கேன். வாட்டர்மெலன் ஸ்டார் சார், என்னை தொடணும் அழிக்கணும்னு நினைச்சவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் கூட இல்லை, எல்லாம் அழிஞ்சுதான் போனானுங்க. அடுத்து இப்போ மாக்காப்பா இருக்கான், கானா வினோத், அடுத்து இந்த புகழ். இந்த 3 பேர் இருக்கிற இடத்துல தெரியாம போறாங்களா என்னன்னு பாருங்க. நீதி ஜெயிக்கும், தர்மத்தின் வாழ்வு தனை சூது கவ்வும், இறுதியில் தர்மவே வெல்லும்ன்ற மாதிரி எனக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன் சார். நஸ்ரத் காவல் நிலையத்தில் ஆக்ஷன் எடுக்கலாட்டி, ஏன்னா ஃபுட்டேஜ்லாம் அவங்க ஒழுங்காக ஃபுட்டேஜை பார்க்கணும், அதெல்லாம் ஒழுங்காக ஆய்வு பண்ணலை. அவங்க வந்து ஆய்வு பண்ணலாட்டி நான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போவேன், கண்டிப்பாக கமிஷனரை மீட் பண்ணுவேன். எனக்கு நீதி கிடைக்கிற விட இந்த பிரச்சனையை ஒண்ண மாட்டேன். நான் கேட்டது மன்னிப்பு மட்டும்தான், வேற ஒன்றும் கேட்கல. மாக்காப்பா வந்து மன்னிப்பு கேள்வி வரவே முடியாது, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கா. அப்படி மாக்காப்பா ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் படித்து ஒரு மருத்துவர், நானே வந்திருக்கேன். மாக்காப்பா என்ன சார், நான் ஒரு சேனல் ஆங்கராக கூட இருக்கேன். மாக்காப்பாவால் டாக்டர் ஆக முடியுமா நான் கேட்குறேன். இல்லை புகழ்னால தான் ஆக முடியுமா? என்ன சார் இருக்கு? மக்கள் மத்தியில் பெரிய ஜட்ஜாக இருக்கட்டும், பெரிய கமிஷனராக இருக்கட்டும், என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு சிகிச்சைக்கு வந்திருக்காங்க. இதே புகழ்கிட்ட போவாங்களா? கிடையாது. இதுவே மாக்காப்பாட்ட போவாங்களா? ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு நல்ல நடிகர் சார், நடிகராகவும் நான் நல்லா வந்திருக்கேன், டாக்டராகவும் நல்லா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை போகும். கண்டிப்பாக காவல் நிலையத்தில் மாக்காப்பா போன்ற நபர்கள், திருப்பி சொன்னேன் சார், நான் ஆங்கர் ஆகலாம், ஆக்டர் ஆகலாம், ப்ரொடியூசர் ஆகலாம், டைரக்டர் ஆகலாம், இவங்க நாளெல்லாம் டாக்டர் ஆக முடியாது. ஓகேங்களா? எனக்கு படித்த படிப்புக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்காம இரும்பு ராடாலாம் தாக்கி எனக்கு ரத்தாய காயப்பு ஏற்பட்டதுக்கு எனக்கு நீதி வேணும் சார், மன்னிப்பு கேட்கணும். மாக்காப்பா காவல் நிலையத்தில் ஆஜராகலாட்டி இந்த பிரச்சனை பெரிய லெவலில் வெடிக்கும் சார்.